காவேரி நடந்துக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு விஜய் யோசிக்கிறாரு. ஏன் காவேரி இப்படி நடந்துக்கிறா? எதுக்காக காவேரி அவ்வளோ வம்பு பண்ணி கூட இல்லாமல் போயிட்டா? நான் இப்போ வந்தோன்னே என் கூடவே இருக்கணும்னு தானே நினைப்பா, எதனால் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. எங்கள் விஜயோட ஃபோன் கால் வந்தோன்னே காவேரி பார்த்து பார்த்து அழுதுட்ருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. சாரி விஜய், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி தெரியல, நான் பாப்பா மேலே தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இப்போ நான் எப்படி பின்வாங்க முடியும், நீங்களே சொல்லுங்கள், அதனால் உங்களை விட்டு பெரியது தான் கரெக்டு, நான் உங்ககிட்ட பேசினேன்னா என் மனசு வேறு மாதிரி ஆகிடுது, அதனால் சாரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அவாய்ட் பண்ணிடுறாங்க காவேரி. இங்கே விஜய் குழப்பமடைகிறாரு. காவேரி இப்படி பண்ணுற ஆளே கிடையாது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து விஜய் காவேரி தேடி போகிறாரு. ஆனால் காவேரி வேணும்னே உள்ளே இருந்துட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இதனால் விஜய் யோசிக்கிறாரு, காவேரி என்னை அவாய்ட் பண்ணுறால ஏதோ கண்டிப்பாக காரணம் இருக்குது, அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது காவேரியும் வெண்ணிலாவும் தனியாக பேசிகிட்டு இருக்கிறது, அதே டைமில் வெண்ணிலா ஒரு யோசனை பண்ணிகிட்டே இருக்குது. அதெல்லாம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு நேராக போயிட்டு வெண்ணிலா கிட்ட, காவேரி எதுக்காக என்னை விட்டு விலகி போகிறான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு என்ன தெரியும், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்றாங்க வெண்ணிலா. இங்கே பாரு வெண்ணிலா, உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்ன விஷயம்னு இப்போ சொல்ல போறியா இப்போ இல்லையா அப்படின்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பார் காவேரி, நான் உள்ளே போகிற ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் காவேரியும் நானும் அவ்வளோ அனோனியமாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் போயிட்டு உள்ளே இருக்கும்போதும் காவேரி என்னை பார்த்து கதறி அழுதுட்டு இருந்தா. ஆனால் வெளியே வந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து அவள் என்கிட்ட பேசுறதை கூட அவாய்ட் பண்ணுறா, என்னை பார்க்கறது கூட அவாய்ட் பண்ணுறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் உன்னை பார்க்குறதும் உன்னை பார்த்து பயப்படுறதையும் நான் பார்த்தேன். இதையே எனக்கு ஒரே யோசனையாக இருந்தது. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த உண்மையை சொல்லு வெண்ணிலா, என்ன நடந்தது? எதுக்காக காவேரி என்னை விட்டு விலக பார்க்குறா? என்ன காரணம்? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே என் மனசு தோணுது. சொல்லு வெண்ணிலா, சொல்ல புரிய பேர். ஆமாம், நான் அதான் காரணம், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே நீ என்ன சொல்கிற, நீ தான் காரணமா? நீ என்ன சொல்லி என் காவேரி கஷ்டப்படுத்தின சொல்லு அப்படின்னோடனே, நான் ஒன்றும் கஷ்டப்படுத்தலை, அவள் தான் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா, அதுவும் அவளோட குழந்தை மேலே சத்தியம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சிடுறாரு. உடனே என்ன எனக்கு தெரிஞ்சிச்சின்னு பார்க்குறியா? காவேரி கர்ப்பமாக இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சிடுறாரு. நீ என்ன சொல்கிற வெண்ணிலா, அப்போ எல்லாமே உனக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். காவேரி நான் கண்ணு திறந்தோடனே என்னை பார்க்க வந்தா, அப்போ என்ன சொன்னால் தெரியுமா? விஜய் என்னால் தான் கஷ்டப்படுறாரு, அதனால் நான் அவர் கூட இருந்தால் கஷ்டத்தை இன்னும் அவர் அனுபவிக்கணும், இதெல்லாம் அவருக்கு தேவையா? அதனால் உன் கூடவே இருக்கட்டும், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விஜய், நான் நீ சொல்கிற மாதிரி நான் விஜயை விட்டுட்டு போயிடுறேன், நீ உண்மையை சொன்னால் போதும் சொன்னான். நான் உண்மையை சொல்கிறேன், நீ விஜய் விட்டு போயிடுன்னு சொன்னேன். அதே மாதிரி அவள் இப்போ போயிட்டா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. அது கேட்டு விஜய் பயங்கரமாக அப்செட் ஆகிறாரு. அப்படியே தலையை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஏன் காவேரி இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, ஏண்டி என்ன விட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு வெண்ணா கிட்ட வராரு. அப்போது அவகிட்ட சத்தியம் வாங்கி நீ உண்மையை சொல்லியிருக்க, இல்லைன்னா நீ உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு, இங்கே பாரு விஜய், நான் எப்படினாலும் உண்மையை கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், ஆனால் எனக்கு சான்ஸை நான் ஏன் மிஸ் பண்ணணும்? அவள் தான் உன் கூட வாழ விரும்பலன்னு சொல்கிறாள், அப்புறம் என்ன, அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன். நீ எல்லாம் ஒரு பொண்ணா வெண்ணிலா, இப்படி இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் நினைக்கிறேன்? நான் எங்கே துரோகம் நினச்சேன்? அவளே விலகி போனால் அதுக்கு நான் பொறுப்பு, நீ தான் பொறுப்பு. நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு நினச்சிட்டு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா. நான் உண்மையை சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ சத்தியெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க சத்தியம் பண்ண போகிறா அப்படின்றாரு. அதை கேட்டு வெண்ணிலா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பார் விஜய், நீ ரொம்ப என்னை மட்டம் தட்டி பேசுகிற, காவேரி ரொம்ப உயர்வாக பேசுகிற, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. உண்மையிலே காவேரி பரிசுத்தமானவ தான், உயர்வானதான், அவளை மாதிரி யாருமே இருக்க முடியாது. அவள் குடும்பத்துக்காகவும் சரி, எனக்காகவும் சரி, எல்லாருக்காகவும் சரி யோசிப்பா. ஆனால் அவளை பற்றி ஒரு நிமிஷம் கூட அவள் யோசிச்சது கிடையாது. ஆனால் நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற, சரியான சுயநலக்காரி. ஆமாம், நான் தான் சுயநலக்காரி இல்லை, பின்ன என் காவேரிக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கே, பின்ன சுயநலக்காரி தான். என் காவேரி எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பா, அதனால தான் என்னை பிரிய முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கா. இங்கே பார், நீ என்ன நினச்ச, காவேரிலாம் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நினச்சியா? அது என் கனவுல கூட நடக்காது அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. இதை கேட்டு